ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நீளம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரை வந்து நமக்கு தெரியும், ரொம்ப புளிப்பாக இருக்கும். நம்ம அந்த கீரைலாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அயன் கண்டென்ட் அதிகம், இரத்த விருத்தியெல்லாம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முக்கியமாக அது இரத்த சோகையை போக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்வை கோளாறு இருந்துச்சு, நம்மளுக்கு கண்ணில் எதுவும் ஒரு பார்வை கோளாறு இல்லை மங்குன மாதிரி இது மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா அதற்கு வந்து இந்த கீரையை வந்து நம்ம மசியெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது வந்து அந்த பிரச்சனை தீரும். பசியே இல்லை, ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, வயிறு பொறுமலாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த கீரையை செஞ்சு சாப்பிடும்போது பசி உணர்வு வந்து நம்மளுக்கு அதிகமாக தூண்டப்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த கொரோனா காலகட்டத்திலலாம் நாங்கள்லாம் இந்த கீரையை வந்து குழம்பா நிறையா பொரியலாக நிறையா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். வாத கோளாறுகளுக்கு இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது. வாயு பிரச்சனைன்னு சொல்கிறாங்கள்ல, கை கால் மூட்டு வலி, இதுக்கெலாம் ரொம்பவே நல்லது. கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சிரும். நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கீரையை வாரத்தில் 2 தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்பு வந்து குறைக்கும். கொலஸ்ட்ரால் வந்து படிவதையும் வந்து நமக்கு தடுக்கும். அதே மாதிரி உடல் எடை அதிகமாக உள்ளவங்களும் இந்த கீரையை பயன்படுத்தும் போது உடல் எடை வந்து நமக்கு வந்து கட்டுக்குள் வரும். இதே நோயாளிகளுக்கு வந்து மிகவும் நல்லது. இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை, இதயம் வந்து ஒரு படபடப்பாக இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் இந்த புளிச்சக்கீரை எடுத்துக்கும் போது. பிபி வந்து கண்ட்ரோல்லே இருக்கும். சுகர், நீரிழிவு பிரச்சனைக்கும் நமக்கு ரொம்ப நல்லது. இதில் பூ வந்து விடலை, பூ வந்து காய்க்கும். அந்த பூவை வந்து நம்ம காய்க்கிற சமயங்களில் சளி இருமல் பிரச்சனைக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அந்த பூவை நசுக்கி நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு டீயாக செஞ்சு சாப்பிடும்போது இருமல் பிரச்சனை சரியாகும், சளி கரைஞ்சி வெளியேறிடும். அதே மாதிரி வந்து தோலில் வந்து சில பேருக்கு சொரிசிரங்கு பிரச்சனைலாம் ஏற்படும். அதுக்கும் இந்த கீரையை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது அந்த பிரச்சனையும் நாளடைவில் வந்து காணாமல் போயிடும். பெண்கள் வந்து இந்த கருவுறுதலுக்கு முயற்சி செய்யும்போது இந்த கீரையை வந்து வாரம் 2 முறை வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ஆண்மை பிரச்சனை இருக்கும்போது அந்த உயிரணுக்களோட அந்த எண்ணிக்கையும் அதிகப்படுத்தும் இந்த கீரையை சாப்பிடும்போது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.